ஹாய் குட்டீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பில் குறள் எண் 14. ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால். இந்த குறளோட விளக்கம்: மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார். இப்போ இந்த குறளோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. மகிழ் தன்னோட வீட்டு பாடங்களை எழுதிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. முதலீடு அப்படின்னா என்ன அப்படின்னு தன் அப்பா கிட்ட நேராக போய், அப்பா முதலீடுனா என்ன அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பாவும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதலீடு அப்படின்னா ஒருத்தர் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. அவர் என்ன வியாபாரம் செய்ய போகிறாரோ அதுக்கான பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும் இல்லையா, அதுக்கான செலவு தான் முதலீடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. மகிழோட அப்பா மகிழ்கிட்ட உனக்கு இது புரிஞ்சதா அப்படின்னு கேட்குறாங்க. மகிழுமே புரிஞ்சது அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரியோட முதலீடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மகிழ் யோசிக்காமலே பதில் சொல்கிறான். இப்போ சாக்லேட் செய்கிறதுக்கான என்னென்ன பொருள் தேவையோ அந்த பொருளை அவங்க கடையில் போய் வாங்கணும்ல, அதுக்கு ரூபா கொடுப்பாங்கல்ல, அந்த ரூபா தான் முதலீடு அப்படின்னு சொல்கிறான். நல்ல பதில், உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு அப்படின்னு அப்பா மகிழை பாராட்டுறாங்க. சரி, உனக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. விவசாயிகளோட முதலீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மகிழுமே அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன பொருள் தேவையோ அதை வாங்குறாங்கல்ல, அதுதான் அவங்களுடைய முதலீடு அப்படின்னு சொல்கிறான். அதுதான் இல்லை, இந்த விவசாயிகளோட முதலீடு அந்த மழை தான். இப்போ உழவர்கள்லாம் வருமானம் வேணும் அப்படின்னா அதுக்கு மழை தான் கை கொடுக்கும். மழை வெள்ளம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உழவர்களால் தங்களோட உழவு தொழிலை செய்யவே முடியாது. இப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரியே எடுத்துக்கோங்க, அவங்க பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதை விற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு லாபம் வந்துடும். ஆனால் உழவர் தொழிலை பொறுத்த வரைக்கும் மழை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த தொழிலே நடக்காது. இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், அவர்கிட்ட நிறைய பணம் வச்சுருக்காரு. அந்த பணத்தை வச்சு அவரால் எல்லா பொருட்களையுமே வாங்க முடியும். ஆனால் உணவு தயார் செய்ய முடியுமா? உழவர்களால் மட்டும்தான் உணவை தயார் செய்ய முடியும். மழை இல்லை அப்படின்னா அவங்களாலேயே அந்த உணவை தயார் செய்ய முடியாது. அதனால் மழை அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய வருமானம். ஹை குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.